Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரீல பார்த்திருப்பீங்க. ப்ரீல பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங் வீடியோ தான் பார்த்திருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுக்கு பிக்சரோ ஆட் பண்ணி எடிட் பண்றது அப்படி நான் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. வாங்க நீங்க ப்ரீல பார்த்து வீடியோ எடிட் பண்றது அப்படி பார்த்தா உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படின்னு நான் சொல்லி தர போறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா போட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ற மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு அலைட் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. அதில் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் இம்போர்ட் பண்ணுறது சொல்லித்தாங்க அப்படின்னா ஒரு லிங்க் அப்படின்னா ஒரு QR கோடு கொடுப்பேன். ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோடு கொடுப்பேன். அந்த QR கோடு போய் கூகுள் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணாத ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் QR கோடு அதுக்கப்புறம் ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட் மூணு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. எடுக்க கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த டேட்டை நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியல ப்ரோ டீட்டெயில் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு ரிகார்ட் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தா ஃபுல்லாக 3 தான் ஒர்க்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜ் மட்டும். ஓகேங்களா? எப்படி உங்களுடைய ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்தால் மட்டும் போது இந்த வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிக்சர் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. அதில் எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். அதில் எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பார்த்தா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். ஓகேங்களா? இது எது உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும். ஓகேங்களா? ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் பார்த்தா எடுத்துங்க. எடுத்துகிட்டு பார்த்தோன்னா கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக பார்த்தா செட் அது ஆட் ஆகும். ஆட் ஆன கீழே உங்களுக்கு ரிமூவ் பீச்சுன்னு பதிலாக அந்த ரிமூவ் பீச்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ கட் பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல அந்த டவுன்லோட் கொடுத்து இந்த ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க பார்த்தா எப்படி ஆட் பண்ணுறது அப்படி பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தா இங்கே பார்த்தா ஸ்டார்ட் ஆகும். VEOன்னு இருக்கும். அந்த VEOன்னு கிளிக் பண்ணி கலர் கொடுத்துட்டு ஃபிட்டை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அவ்வளோ கேலரி கலர் ஃபோட்டோ ஷோ ஆகும். நீங்கள் பேக்ரவுண்ட் ரூப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ அந்த ஒரே ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பக்காவாக உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபோட்டோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்காமல் நெக்ஸ்ட் டே பார்த்தா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதே கிளிக் பண்ணி கலர் கொடுக்குறீங்க ஃபிட்டை கிளிக் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த லிரிக்ஸ்க்கு கீழே VEO சொல்லிட்டு பார்த்தா இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் தெரியும். அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட்டாக இங்கே பார்த்தா 4:29 பார்த்தோன்னா ஒரு லென்த் இமேஜ் இருக்கும். ஓகே, அந்த லென்த் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த ஒரே ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்கு 1080 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்டுங்க. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சு கேலரியில் இந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.